அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும் நிர்வாகிகள் தொண்டர்களுக்காக சைவ அசைவ உணவு வகைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் பெறலாம். மணிகண்டன், எத்தனை நிர்வாகிகள் தொண்டர்கள் அங்கு குழுமியிருக்காங்க? அவர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவும் ஆண்டுக்கு 2 முறை செயற்குழுவும் நடத்த வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று தற்போது மாநகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்துல இன்னும் சற்று நேரத்துல துவங்க இருக்கிறது. குறிப்பாக ஒரு இன்னும் 1.5 ஆண்டுகளில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல இந்த கட்சியுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் கூடுவது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் புதிதாக களத்தில் இறங்கியிருக்கின்றனர். அதிக அளவுல இளைஞர்களோட எதிர்பார்ப்பு இந்த 2026 தேர்தலில் மாறுபடும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்துக்கூடிய நிலையில இந்த கழகத்துடைய அதாவது அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில கட்சியுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய 2500 பேரும் சிறப்பு அழைப்பாளர்களாக 1000 பேருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு பிரத்யேகமாக தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில 10:35 மணி அளவுல அவைத் தலைவர் தமிழ் மகன் ஹுசைன் தலைமையில இந்த கூட்டம் துவங்க இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மதிய விருந்து தயார் செய்யப்பட்டு வருகிறது. முக்கியமாக சைவம் மற்றும் அசைவ உணவுகள் என 2 வகையாக மதிய விருந்து என்பது இன்று அதிகாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது. 750 பேருக்கு சைவ உணவும் 6000 பேருக்கு அசைவ உணவும் தயாரிக்கப்பட்டு வருகிறது. சைவ உணவை பொறுத்தவரையில அந்த மெனு லிஸ்ட் என்பார்கள். அல்ல தம்பூர் அல்வா, பருப்பு வடை, அப்பளம், ஊறுகாய், மோர் மிளகாய், சாம்பார், வத்தக்குழம்பு, தக்காளி ரசம், முட்டைகோஸ் பீன்ஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி, வெள்ளை சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் மற்றும் பருப்பு பாயாசம் ஆகியவை அந்த சைவ உணவுக்கான பட்டியலாக இருக்கிறது. அதே போல 6000 பேருக்கு அசைவ உணவு என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அசைவ உணவை பொறுத்தவரையில மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் வறுவல், முட்டை மசாலா, வெள்ளை சாதம், ரசம், தயிர் ஆகியவை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அழைப்பாளர்களாக 3500 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் கட்சி தொண்டர்களும் அழைப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களோடு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோடு ஏராளமான கட்சி தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கிட்டத்தட்ட 6500 7000 பேருக்கான உணவு என்பது தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சரியாக 10:35 மணி அளவுல கட்சியுடைய அவைத்தலைவர் தலைமையில இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது துவங்க இருக்கிறது. சரியாக 1 மணி வரையில இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்துல முடிவெடுக்கப்பட இருப்பதாகவும் 2026 கூட்டணி குறித்தோ அல்லது கட்சியுடைய நிலைப்பாடு குறித்தோ முடிவெடுக்கும் தனி பவரை அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.